எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A அந்த எக்ஸாம் நமக்கு வரப்போகுது. இன்னொரு 100 நாள் வரப்போகுது. அதற்கான டெஸ்ட் பேஜோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இது. ஸோ பார்ட் 1 இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க், நீங்கள் பாருங்கள். ஸோ இது பார்ட் 2ல் நிறைய கொஸ்டின் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது, 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டத்திலிருந்து 1947 இந்திய விடுதலை சட்டம் வரைக்கும் அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் உருவாவதற்கான துவக்க புள்ளி 1773, முடிவு 1947, 1950 நமக்கு குடியரசு ஆச்சு, கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்துருச்சு. இந்த தொடர்ச்சி ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் நம்ம பெருசாக பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம சின்னதாக ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருந்தால் மட்டும்தான் இது என்ன கான்செப்ட், என்ன பேசிக்ஸ் அப்படின்றது புரியும். கவர்னர் ஜெனரல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு இருக்கும், கவர்னருடைய கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு பார்லிமெண்ட்டில் லோக்சபா எது, ராஜ்யசபா எது, அப்புறம் கேபினட் எது, அப்புறம் அசம்பிளி என்ன, அது மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ளோவில் தான் புரியும். அதனால் இந்த வீடியோங்க, சரிங்களா? ஸோ இதில் ஒரு 15 கொஸ்டின் அரவுண்டு நம்ம இப்போ இதில் கேட்டிருப்போம். என்னென்னா இதில் நம்ம பாலிட்டியில் நமக்கு டிஎன்பிசியில் கொடுத்துருக்க சிலபஸில் ஒரு பாயிண்ட்ல இருந்தும் ஒரு 15-20 கொஸ்டின் அப்படின்றத எடுத்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம். என்னென்னா ப்ராபபிள் கொஸ்டின் இருக்கும் அப்படின்றத போட்டிருப்போம். டிஸ்கஷனில் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு டாபிக் பற்றி டீட்டெயிலாகவும் போட்டிருப்போம். இப்போ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது பண்ணால் அதை பற்றி டீட்டெயிலாகவும் இருக்கும். ஸோ வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் இருந்து 1947 வரைக்கும் ஒரு ஓவர் வியூ அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டினியூட்டி அப்படின்றது இருக்கும். நம்ம படிக்கிறது எல்லாமே மறந்து போயிடும். ஆனால் நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கான்செப்ட் எப்பயுமே மறக்காது. சைக்கிள் ஓட்டுறது கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. அது மாதிரி தான் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோங்க. ஓகே, ஸோ இதில் தமிழில் மெட்டீரியல் இருக்குங்க. இதுலேயே வந்து இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கு. ஸோ இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நான் இது வந்து என்னென்னா கட் ஷார்ட் பண்ணி எது முக்கியமோ அதை மட்டுமே எடுத்து போட்டிருக்கோம். 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து பிட் இண்டியாஸ் ஆக்ட் 1784, அப்புறம் பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அது 1813 இருக்கும், அப்புறம் 1833 இருக்கும், அப்புறம் சார்ட்டர் ஆக்ட் 1853. இந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படின்றது அந்த 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வரது எல்லாமே வந்து கவுன்சில் ஆக்ட் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய க்ரௌன் ரூல் வந்து 1858 1947 வரைக்கும் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது வந்திருக்கும். விக்டோரியா மகாராணி ப்ரொக்ளமேஷன், விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அப்படின்றது வந்திருக்கும். அப்புறம் கவுன்சில் ஆக்ட் 1861, 1892, 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்ட்டு 1919 வரும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக கிளாஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஆனால் அந்தளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா நேரம் கம்மியாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குறைவான நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைவான தகவல் பெற முடியும் அப்படின்றது தான். ஏன்னா இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மி, அதனால் நிறைவான விஷயங்கள் மட்டும் நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ இது நான் தமிழ்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழில் தான் நிறைய பேர் பார்ப்பீங்க அப்படின்றதுனால. ஓகே, இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் எதனால் வந்தது ஆரம்பத்தில் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி வந்து இந்தியாவை படித்தாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் பிடிக்கல, கம்பெனி தான் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க. கம்பெனி இங்கிலாண்டை விட ஒரு 10 மடங்கு பெரிய இந்தியாவை நிர்வாகம் செஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ அதாவது உங்களுடைய பேஸை விட நீங்கள் பெருசாக வளர்ந்துருக்கீங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலில் ஒருத்தர் உங்ககிட்ட லேபராக இருக்கார், அவர் வந்து உங்களோட ஒரு பெரிய தொழில் பண்ணுறாரு அப்படின்னா அந்த முதலாளிக்கு ஒரு பயம் வரும் இல்லைங்களா? அந்த பயம் தான் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ நம்மளை விட இவங்க வளர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், நம்மளை விட பெரிய நாடு இவங்க பிடிச்சிருவாங்களோ. ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் உலகம் ஃபுல்லாக போயிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அந்த கம்பெனியை கடிவாளம் போடணும் அப்படின்றது. கம்பெனி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட 1 மில்லியன், சரிங்களா, 10 லட்சம் பவுண்ட் வந்து கடன் கேட்டாங்க. என்ன சொன்னாங்க கம்பெனி? ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட கம்பெனி எப்பயுமே கடன் கேட்கல, எனக்கு வரியை கம்மி பண்ணு, எனக்கு மானியம் கொடு, ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டுகிட்டே இருப்பாங்க அரசாங்கத்துக்கிட்ட. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து போய் அவங்கக்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட எனக்கு வந்து கடன் கொடுங்க 1 மில்லியன் பவுண்ட் அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டப்போ, இல்லை கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகுது, திவால் ஆக போகுது, அதற்காக கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கம்பெனி இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தாங்க, ஆடம்பரமாக இருந்தாங்க, பல குதிரைகள் கொண்ட சாரட் வண்டியில் போயிட்டு இருந்தாங்க.
ஆனால் கம்பெனி வந்து திவாலாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் அவங்க நிறைய அலிகேஷன்லையும் கரப்ஷன்லையும் ஈடுபடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுது. தஸ்தக் அப்படின்ற வியாபார சீட்டை அவங்க வந்து முறைகேடாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. பிரிட்டிஷ்க்கு வரக்கூடிய வரி வருமானம் கம்மியாச்சு. வரி வருமானம் கம்மியானது இல்லாமல் இவங்க கடன் வேற கேட்குறாங்க. ஏன்னா கடன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் இருந்தது. அப்போ தான் என்ன பண்ணாங்க, கவர்மெண்டோடைய இன்டர்ஃபரன்ஸ் இல்லாதனால தான் இவங்க இது மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அரசாங்கம் இவங்கக்கிட்ட போய் அவங்களுடைய நடவடிக்கையை மேல் ஆய்வு செஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சட்டம் அப்படின்றது போட்டாங்க. அதுவும் இல்லாத 1770s வந்து மிகப்பெரிய பஞ்சம், வங்க பஞ்சம் அப்படின்றது ரொம்ப பெருசு. பஞ்சத்தில் மட்டும் செத்தவங்க இந்திய உலகப்போரில் செத்ததை, அதாவது முதல் 2வது உலகப்போரில் செத்ததை விட அதிகமான பேர் இந்தியாவில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்தாங்க. ஸோ பஞ்சத்தால் அடிப்பட்ட அது வந்து மால் அட்மினிஸ்ட்ரேஷன் தான், நிர்வாகம் மிக மோசமாக இருந்தது தான் மிக முக்கியமான காரணம். ஓகே, நான் பேசினா வளவலான்னு பேசிட்டே இருப்பேன், பாயிண்ட்ஸ் மட்டும் நான் போயிடுறாங்க. ஏன்னா பஞ்சம் பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கலாம், அந்த அளவுக்கு விவரங்கள் இருக்குது. ஓகே, வெள்ளை யானை அப்படின்ற ஒரு புக் இருக்கும், அதை முடிஞ்சால் நீங்கள் படித்து பாருங்கள். பஞ்சத்துடைய கொடுமை என்ன அப்படின்றது தெரியும். ஓகே, நம்மள்கிட்ட அப்போ வந்து டியூவல் கவர்மெண்ட், சரிங்களா, என்னென்னா வரி வசூல் செய்வதற்கான அதிகாரம் முழுசாக பிரிட்டிஷ்கிட்ட இருந்தது. நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் இந்த சுதேசி அரசர்கள்கிட்ட இருந்தது. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வருமானம் வரதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நீ வந்து வருமானம் வர்றதுக்கான வழியை ஏற்படுத்திட்டா அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய குறைகளை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் அப்படின்ற ஒரு பதவியை ஏற்படுத்தி, அது கவர்னர் ஜென்ரல் ஆஃப் வில்லியம் ஃபோர்ட், வாரன் ஹேஸ்டிங், அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். சரி, நம்ம சொல்கிறது எல்லாமே கொஸ்டினாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள், சரிங்களா. ஸோ அதில் தான் வந்து என்ன பண்ணாங்க, 2 அமைப்பை ஏற்படுத்தினாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமான நிர்வாக நடவடிக்கைகளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். பொலிட்டிக்கல் அஃபேர்ஸு, அப்புறம் வாரு, இதெல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர், இயக்குநர்கள் குழு அப்படின்ட்டு, அது வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், இது வந்து கம்பெனி இல்லைங்களா, கம்பெனியுடைய நிர்வாக நடவடிக்கைகள். இந்த பொலிட்டிக்கல் கண்ட்ரோலில் வந்து அங்கே அதாவது நம்மளுடைய போர்ட் ஆஃப் கண்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு செக்ரட்டரி ஒருத்தவங்களை போட்டு அதை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது இது வந்து பிட் இண்டியா ஆக்டில் தான் வரும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்கான அமைப்பை ஆரம்பத்திலே ஏற்படுத்தினாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து வர்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது இல்லாமல் இந்த 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் ரொம்ப முக்கியமாக சார் எலிஜா இம்பே தலைமையில் ஒரு சுப்ரீம் கோர்ட் கல்கட்டாவில் ஏற்படுத்தப்படும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஓகே, பிட் இண்டியா ஆக்டில் தான் இந்த டியூவல் கவர்மெண்ட் அப்படின்றத ஏற்படுத்தினாங்க. டைரார்கி அப்படின்றது வேறு, இரட்டை ஆட்சி அப்படின்றது வேறுங்க, டியூவல் கவர்மெண்ட் அப்படின்றது வேறு. ஸோ இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு 7-8 வருஷம் இதை படிச்சிருப்பேன் ஆரம்பத்தில், சரிங்களா. ஆனால் எனக்கு வந்து இரட்டை ஆட்சி அப்படின்றதும் இரட்டை கட்டுப்பாடு, டியூவல் கண்ட்ரோல் அப்படின்றதுக்கும் வித்தியாசமே எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அதான் ஒரு ஏதாவது ஒரு 2018-19 மெயின்ஸ் படித்தப்போ தான் இந்த வித்தியாசமே தெரிஞ்சுது. சரி, நிறைய பேர் நமக்கு அந்த வித்தியாசம் கூட தெரியாமல் இருப்போம். ஸோ அதுக்காக டைரார்கி அப்படின்னா பிரிட்டிஷும், அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்க, வரி வசூல் செய்வதற்கான அதிகாரத்தை அவங்கக்கிட்ட எடுத்துப்பாங்க. நிர்வாகம் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை அந்த சுதேச மன்னர்கள்கிட்டையும் இல்லை முகல்ஸ்கிட்டையும் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ வந்து டியூவல் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் நேரடியாக நிர்வாகத்தில் பங்கு பெற்றாங்க. கம்பெனி வந்து இந்த கம்பெனி நடவடிக்கைகளில் மட்டும் ஈடுபட்டுச்சு. ஸோ இதுக்கு தான் 2 அமைப்பு ஏற்படுத்தினாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர், சரிங்களா. இது வந்து 1858 வரைக்கும் இது நடைமுறையில் இருந்தது. ஸோ இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த 1784 வந்த பிட் இண்டியா ஆக்டின் படி இந்த டியூவல் கண்ட்ரோல் அப்படின்றது 1858 வரைக்கும் நமக்கு வந்து இருந்தது. ஓகே, ஸோ இந்த பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா அப்படின்றத ஃபஸ்ட் டைம் இவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து கம்பெனியோட பொசிஷன் கிடையாது, கம்பெனியோடைய நிலம் கிடையாது, இது வந்து நம்மளுடைய இங்கிலாந்து மகாராணியின் கீழ் இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடைய நிலம் அப்படின்றத அப்போ தான் 1794 பிட் இண்டியா ஆக்டில் தான் சொன்னது. ஓகே, 1784 பிட் இண்டியா ஆக்டில் தான் சொன்னது. ஓகே, அடுத்து 1794 சார்ட்டர் ஆக்ட், அதாவது 1773 ஒழுங்குமுறை சட்டம், 1813 இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து 1793ஆம் ஆண்டிற்கான பட்டய சட்டம். ஸோ அது வந்து என்ன பண்ணாங்க, ஸோ இதில் இருக்கும், டீட்டெயிலாக இருக்கும், படிச்சுக்கோங்க. நான் சும்மா கதை மட்டும் சொல்கிறேன். முக்கியமான
ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ என்னென்னா 20 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க கம்பெனியோடைய வியாபார நடவடிக்கையை. ஸோ வியாபாரத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நமக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் ஏற்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், அப்படி எல்லா அதிகாரமும் பிரிட்டிஷ் நேரடியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகபோக உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, மொனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கம்பெனிக்கு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, கம்பெனி என்ன வேணால் அவங்க வியாபாரத்தை விரிவாக்குவதற்கு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் ஒவ்வொரு பீரியடில் போக போக வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இதில் வந்து என்ன சொன்னாங்க, இப்போ நாடுகளை பிடிக்கும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, அக்விசிஷன் ஆஃப் சாவர்ஜினிட்டி. என்ன, நமக்கு ஒரு நாடை நம்ம பிடிக்கிறாங்க அப்படின்னா அது கம்பெனி பிடிக்கிறது கிடையாது. அதனுடைய இறையாண்மை வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, நீங்கள் கம்பெனி போய் பிடிச்சாலும் அதனுடைய இறையாண்மை முழுசும் க்ரௌனுக்கு தான் சொந்தமானது, இங்கிலாந்து அரசிற்கு கட்டுப்பட்டது அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. 1793. சரிங்களா. ஸோ 5 லட்ச ரூபா வந்து கம்பெனி வந்து ஒரு வருஷமும் க்ரௌனுக்கு தரணும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த ஓபிஎம் ட்ரேடு இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க. சைனாவோட ட்ரேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து 1893, 1813வது சட்டம். இதுவும் ரொம்ப முக்கியமான சட்டம். இதுலேயும் வந்து 20 இயர்ஸ் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க கம்பெனியோடைய நிர்வாக நடவடிக்கையை. சரிங்களா, இந்த டெரிட்டரியை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான முழு உரிமை டைரெக்டாக இப்போ பிரிட்டிஷ்க்கு போயிடுச்சு. ஸோ இதனால் இந்த ஆக்டை கொண்டு வருவாங்க அப்படின்னா, நெப்போலியன் வந்து படையெடுத்து ஃப்ரெஞ்சு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருப்பார். இங்கிலாந்துலேருந்து நிறைய ஏற்றுமதி ஃப்ரான்ஸ்க்கு பண்ணுவாங்க, அதற்கெல்லாம் தடை போட்டுருவாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்க. எங்களுக்கு ஏதாவது, ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் மொனோபொலியாக இங்கிலாந்தில் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க, இந்தியாவில் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க, எங்களுக்கும் அந்த உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்கள இன்னும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், இந்த மோனோபொலி உரிமையை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படின்றது வந்திருக்கும். ஆனால் முழுசாக எடுத்துருக்க மாட்டாங்க. இன்னும் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரேடு வித் சைனா, அந்த டீ, இதிலெல்லாம் மோனோபோலியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இருக்கும். ஸோ மற்ற எல்லா உரிமையும் இவங்க வந்து எடுத்துருவாங்க இந்த ஆக்ட் 1813 சட்டத்தின்படி. இதில் மிக முக்கியமாக என்ன பண்ணுவாங்க, மிஷனரிஸ் நிறையா வந்து இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. நம்மளுடைய மிஷனரிஸ் அப்படின்னா, அதாவது இந்த கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்கான கொள்கை உள்ள ஆளுங்க இந்தியாவுக்கு வந்து, ஸோ ஒரு மதம் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். ஸோ மதத்தை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படின்றதுனால அரசாங்கம் வேறு, மதம் வேறு அப்படின்னு இருக்கிறதுனால தான் இங்கே இஷ்யூ இருக்குது. மதமே நம்மளுடைய கிறிஸ்துவ மதமாக இருந்துட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஆளும் அரசை ஏற்றுப்பாங்க அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 1 லட்ச ரூபா நம்மளுடைய கல்வியை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த 1813 பட்டய சட்டத்தில் தான், அதாவது நம்மளுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து தந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது. நிறைய டைமு இது கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. எந்த சட்டத்தின் அடிப்படையில் 1 லட்ச ரூபாய் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக வழங்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அடுத்து 1833வது சட்டம், பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோடைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓபிஎம் ட்ரேடு, சைனா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இதுவும் முக்கியம். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து பென்டிக், லார்ட் பென்டிக், லார்ட் வில்லியம் பென்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். வரலாற்றில் நம்ம இந்தியாவில் ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ் ஆளுங்க கொஞ்சம் பேரில் இவர் மிக நல்லவர். ரிப்பன் பிரபு, இவரெலாம் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள். சரிங்களா. ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்கிறதுனால தான் இந்தியா வந்து ஒரு 20 வருஷம் முன்னோக்கி இருக்குது மற்ற பக்கத்தில் இருக்கிற நாடுகளை விட. ஓகே, அது சோஷியலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்தியர்கள் இந்த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, நம்மளுடைய மனிதனை வியாபாரம் செய்வதற்கான உரிமை 1843 நினைக்கிறாங்க. ஸோ அந்த வருஷம் தடை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இவங்க வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சதோடைய கேபிட்டல் வந்து நமக்கு வந்து ஆரம்பத்திலேயே 1784லேயே பாம்பே, கல்கட்டா தான் நம்மளுடைய தலைமையிடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1911 வரைக்குமே அதுதான் தலைமையிடமாக இருக்கும். 1911 தான் அதை மாற்றுவாங்க. ப்ராவின்ஸியும் இருக்கும். பிரிட்டிஷோடைய ஆட்சி செஞ்ச பகுதியில் மையப்பகுதியாக பெங்கால் இருக்கும். அதனை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியாக பாம்பே,
அதுக்கப்புறம் மெட்ராஸு, அப்புறம் யுனைடெட் ப்ராவின்சஸ், இது மாதிரி நிறைய மாகாணங்கள் இருக்கும். அந்த மாகாணத்திலேயும் பிரிட்டிஷ் நேரடியாக ஆட்சி செய்வாங்க. இப்போ மைசூர், திருவாங்கூர் இங்கெல்லாம் சுதேசி மன்னர்கள் ஆட்சி செய்வாங்க. ஆனால் அவங்களையும் மறைமுகமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. நேரடியாக ஆட்சி செஞ்ச பகுதி இந்த பிரிட்டிஷ் ப்ராவின்சியாக இருக்கும். இந்த பிரிட்டிஷ் ப்ராவின்சியில் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை ஃபுல்லுத்தையுமே வந்து இந்த மத்திய அரசாங்கம் தான் எடுத்துக்கும் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமானது. கவர்னர் ஜெனரலோடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் முன்னாடி 3 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தான் பின்னாடி காலத்தில் கேபினட்டாக மாறும். ஸோ கவர்னர் ஜெனரலுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், சரிங்களா, நிர்வாக குழு, அதில் 4 பேர் இருப்பாங்க. ஸோ 3 பேர் வந்து பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து டெம்பரவரியாக இருப்பார். அவர் தான் வந்து லார்ட் மெக்காலே, சரிங்களா. லா கமிஷன் அப்படின்றத ஆரம்பிக்கிறதுல ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நபராக இருப்பார். ஸோ இந்தியா இன்னைக்கு இங்கிலீஷ் வந்து குளோபல் லாங்குவேஜை இந்தியாவில் அடாப்ட் பண்ணி நம்ம இந்தியன்ஸ்க்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் லார்ட் மெக்காலே கொண்டு வந்து இங்கிலீஷ். ஸோ சைனா இன்னும் கூட நமக்கு பின்னாடி தான் இருக்காங்க சர்வீசஸ் செக்டார்லன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் லார்ட் மெக்காலே. லார்ட் மெக்காலே பற்றி நிறைய நெகட்டிவும் நம்ம சொல்லலாங்க. ஒரு குமாஸ்தாவை உருவாக்குவதற்கான கல்வி முறையை வந்து உருவாக்கினார் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இன்ஃபேக்ட் இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்போ வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. மற்ற நாடுகளை விட நம்ம இப்போ சர்வீசஸ் செக்டாரில் முன்னாடி இருக்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. இல்லைன்னா நம்ம வந்து முகலாயர்கள் ஆட்சி செஞ்ச அவங்களுடைய பாரசீக மொழியோ இல்லை உருது மொழியவோ எதையோ ஒன்று தான் நம்ம இன்னும் கூட பேசிகிட்டு இருக்கிறோமோ. ஒரு ஹிந்தி வந்து பயங்கரமாக ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு மொழி தான் நமக்கு இருந்திருக்கும். இங்கிலீஷ் வந்ததுனால நம்ம வந்து ஃபார் அஹெடாக இருக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்து 1853. ஸோ இந்த சட்டத்தை பற்றி ஒரு சட்டத்தை பற்றியுமே ஒரு கிளாஸ் எடுக்கலாம். கிளாஸஸ்னால் இந்த சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது, இந்த சட்டத்தில் உள்ள அம்சங்கள் என்ன, இந்த சட்டத்தில் உள்ள அம்சங்கள் பழைய சட்டத்திலிருந்து எந்த விதத்தில் மாறுபட்டிருக்கு, இந்த சட்டத்தோடைய நன்மைகள் என்ன, இந்த சட்டத்தோடைய குறைகள் என்ன. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்க்கோ படிக்கிறப்ப இதை பற்றி ஒரு சட்டத்தை பற்றியும் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. நல்லா நோட்ஸ் எடுத்து நிறையா படிச்சிருப்பீங்க, சரிங்களா. ஸோ நான் என்னோட பழைய நோட்ஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்கிறேங்க. இது ஃபுல்லாக சொன்னோம் அப்படின்னா போர் ஆகிடும். 1853 சார்ட்டர் ஆக்ட், நம்மளுடைய பட்டய சட்டம் லார்ட் டல்ஹவுசி கொண்டு வந்தது. ஸோ என்னென்னா இதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 12 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் நம்மளுடைய பாராளுமன்றமாக பின்னாடி மாறும், சட்டம் இயற்றுவதற்கான பாராளுமன்றமாக மாறும். லெஜிஸ்லேட்டிவ் அதாவது கவர்னர் ஜெனரலுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கேபினட்டாக மாறும், சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பின்னாடி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய லார்ட் மெக்காலே வந்து என்ன பண்ணியிருப்பார், சிவில் சர்வீசஸ் அப்படின்றத கொண்டு வந்திருப்பார். அப்பாயின்மெண்ட் டன் ஒன்லி பை ஓப்பன் காம்படிஷன். அதாவது இந்த கம்பெனியோடைய நிர்வாகிகள் நேரடியாக என்னென்னா அவங்களுக்கு நெப்போட்டிசம் பண்ணி இங்கிலாண்டில் வந்து வேலை இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருந்தவன்லாம் இந்த கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் உள்ளே எடுத்துட்டாங்க. ஸோ இதனால் வந்து நிறையா இஷ்யூஸ் வந்தது. ஓகே, இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஓப்பன் காம்படிஷன் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதாவது இப்போ நம்மளுடைய யூபிஎஸ்சி டிஎன்பிசிலாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை அப்போவே கொண்டு வந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்க. ஸோ 12 மெம்பர்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருப்பாங்க. அதில் வந்து கவர்னர் ஜெனரல் இருப்பார். அப்புறம் கவுன்சிலில் இருந்த உறுப்பினர்களும் இருப்பாங்க. அதாவது நம்ம பாம்பேயில் இருக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி கவுன்சிலில் மாநிலங்களுக்கான உரிமை, அதாவது நம்மளுடைய மாகாணங்களுக்கான உரிமை எதுவுமே இல்லாமல் இருந்தது. அதை வந்து மாற்றக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும். பாம்பேலேருந்து, அதுக்கப்புறம் மெட்ராஸ்லேருந்து, கல்கட்டாலேயும் கவுன்சில் இருக்கும், சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் இந்த மத்திய சட்டத்தை வரைவதற்கான உதவியோடு இருந்தாங்க. அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இருந்தாங்க, சரிங்களா. கம்பெனி சர்வன்ட்ஸ் ஒரு 4 பேர் இருந்தாங்க. அஃபிஷியல்ஸ், நான் அஃபிஷியல் அப்படின்னு வரும், பின்னாடி வரும் அது. ஸோ இது மாதிரி அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு 10 பேர், 4 பேர் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து உள்ளே வந்து இந்த சட்டம் போடலாம் அப்படின்றதுக்கான இருந்தது. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. இந்தியர்களுக்கு வாய்ப்பு, அதாவது இவங்க வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட்ல இருந்து கூட வரலாம் அப்படின்னு சொன்னதுனால இந்தியர்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதான் வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தோடைய முதல் பெரிய ஒரு ஓப்பன். இதுக்கப்புறம் தான் பெருசாக நம்மளோடது வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா. 1858, 1857 வந்து மிகப்பெரிய அளவில் முதல் இந்திய சுதந்திர போர் வி.டி. சவர்கர் சொல்கிற மாதிரி நடந்திருக்கும். ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக எல்லாருமே புரட்சி பண்ணியிருப்பாங்க.
ஜான்சி ராணிலேருந்து எல்லாருமே புரட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பகதூர் ஷா 2 வந்து இந்தியாவுடைய தலைவர் அரசராக பிரதிநிதித்துவம் பண்ணுவாங்க. நான் ஒரு பையனை வந்து அவங்க பசங்களெல்லாம் கொண்டுட்டு அவரையும் பர்மாவுக்கு நாடு கடத்திடுவாங்க. ஒருங்கிணைக்கப்படாத ஒரு புரட்சியாக நடக்கும். 1857 ரிவோல்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? அதனுடைய களம் என்ன அதெல்லாம் வந்து நான் முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோவை போட பார்க்குறேங்க. ஓகே. ஸோ இந்த புரட்சிக்கு அப்புறமா என்ன ஆகிடும் அப்படின்னா, நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடும். வைசிராய் அப்படின்ற முறை அப்படின்றத ஆரம்பிப்பாங்க. 1858ஆம் ஆண்டு அலகாபாத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அலகாபாத்தில் நமக்கு வந்து இந்தியாவிற்கான புதிய அரசியாக நம்ம இங்கிலாந்து அரசியை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நேரடியாக ஆட்சி செய்யும், இதுமேல் நாடு பிடிக்கும் வேலையெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அப்புறம் வாரிசு உரிமை, வாரிசு இழப்பு கோட்பாடு, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் இதெல்லாம் நம்ம கைவிடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நாடெல்லாம் இவங்க பிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இது ஹிஸ்ட்ரியில் வரப்போ இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் வரப்போ அந்த பார்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இல்லை இப்போ பண்ணோம் அப்படின்னா டீவியேட் ஆகிடும். ஓகே. ஸோ 1861 கவுன்சில் ஆக்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்தது நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கமே கம்பெனியோட ஆட்சி முடிஞ்சதுனால நேரடி நிர்வாகம் இவங்க வந்ததுனால 1861 சட்டத்தின்படி இவங்க வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் முன்னாடி இருந்த மெம்பரை விட ஒரு 5th மெம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி 4 பேர் இருப்பாங்க, இப்போ 5வது மெம்பராக கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்தியாவிற்கான தலைநகரமாக கல்கட்டா இருந்துச்சு. அலகாபாத் உடன்படிக்கையின் அப்போ அலகாபாத் தான் இந்தியாவிற்கான தலைநகரமாக அந்த ஒரு நாள் மட்டும் இருந்தது. நவம்பர் மாதம் நினைக்கிறேங்க, 1858 நவம்பர் 1 நினைக்கிறேன். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்றத ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, கவர்னர் ஜென்ரலோடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருந்தது இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தான் நம்மளுடைய கேபினட்டாக மாறிச்சு. அந்த கேபினட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி போர்ட்ஃபோலியோ ஒரு துறைக்கும் இந்தந்த அமைச்சர் இந்த வேலையை செய்யணும் அப்படின்ற சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கவர்னர் ஜென்ரல் கவுன்சில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 6 மெம்பர்லேருந்து 12 மெம்பராக உயர்த்தியிருப்பாங்க. ஸோ இது வந்து லார்ட் கேனிங் தான் ஃபஸ்ட்டு வைசிராய் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 12 பேரில் பாதி பேர் வந்து நான் அஃபிஷியல். ஸோ இங்கேயும் வந்து நான் அஃபிஷியலாக இருந்தது அப்படின்னா இந்தியர்களுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்ஃபேக்ட் அஃபிஷியல்லையே வந்து சில பேரை வந்து நேரடியாக போட்டித் தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட இன்னும் செலக்ட் ஆகாமல் இருந்தாங்க. இந்த நான் அஃபிஷியல் முறையில் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேர், இதுவும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தின்கர் ராவ். இவங்க 3 பேருமே, சர் தின்கர் ராவ், இவங்க 3 பேருமே இந்த எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நம்மளுடைய கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சிலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேர். இது ரொம்ப முக்கியமானது. இதையும் வந்து நிறைய டைம் கேட்பாங்க. திவான் சர் தின்கர் ராவ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, ராஜா ஆஃப் பனாரஸ். சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் அப்படின்றது இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. சரிங்களா? அதிகாரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த 1858வது சட்டத்தின்படி தான் இவங்க வந்து 1033வது சட்டத்தின்படி இவங்களுக்கு சில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கும். மாநிலங்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டிருக்கும். அதை திருப்பியும் இவங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. 1861வது சட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1892வது சட்டம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சட்டம் வருவதற்கான மிக முக்கிய காரணமாக இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கும். 1888ஆம் ஆண்டு 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டு அவங்களுக்கான தேவை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. எலெக்டட் மெம்பர் நிறைய பேர் இருக்கணும், நாமினேஷன் தான் இப்போ நிறையா இருக்குது, எங்களுக்கு நிதி அதிகாரம் வேணும், ஃபினான்ஷியல் பட்ஜெட் டிஸ்கஷனில் எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு நிறைய டிமாண்ட் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கவுன்சிலில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 12லிருந்து 24 மாற்றிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப மிக முக்கியமானது. கவுன்சிலோடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12லிருந்து 24 உயர்த்தப்பட்டது. ஸோ என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்கள் உள்ளே வர்றதுக்கு வழிகளை ஏற்படுத்துவாங்க. சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அப்புறம் நிர்வாகத்திற்கான அதிகாரமும் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. 1909 மார்லே சட்டம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. மின்டோ மார்லி சட்டம்.
ஸோ இதில் டீட்டெயிலாக இருக்குங்க. நான் இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய எசன்ஸை மட்டும் சொல்கிறேன். இந்திய கவுன்சில் சட்டம் 1909. அதுக்கப்புறம் வந்து கவுன்சில் சட்டமாக மாறிடும். 1853 வரைக்கும் தான் பட்டய சட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் கவுன்சில் சட்டம் நேரடியாக க்ரௌன் வந்துட்டாங்க இல்லைங்களா. இனிமேல் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்ற பேரில் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ 1909 என்ன பண்ணியிருப்பாங்க, 1906 ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்றத ஆரம்பிப்பாங்க. சரிங்களா, திலகர் ஆரம்பிப்பார். ரொம்ப தீவிரமாக, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய பங்களிப்பு நிறையா இருக்கும். இந்தியாவிற்கான சுதந்திரம் தேவை, இந்தியாவுடைய சுயாட்சி தேவை அப்படின்றத வலியுறுத்திட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அரசியல் உரிமைகள் தரணும் அப்படின்றதுக்காக இந்த மார்லி அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவங்களுக்கான மார்லிங்கிறது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுங்க. இது கூட கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. சொன்னீங்களா, யார் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, யார் வந்து வைஸ்ராய் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. மின்டோ மார்லி இல்லை, மார்லி மின்டோ. அது மாதிரி மான்டெகு செம்ஸ்போர்ட் 1909 வரும். ஓகே, 16 மெம்பர் இருந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா சட்டமன்றம். சரிங்களா, சட்டத்தை உருவாக்கும் அமைப்பு. ஸோ அதில் 16லேருந்து 60 பேராக மாற்றிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ப்ராவின்ஸ்லேயும் வந்து 50 உறுப்பினர்கள் கொண்டு இருப்பாங்க. சில இதில் 30 கூட இருக்கும். அதாவது மத்திய சட்டமன்றம் 60 பேரும், மாநில சட்டமன்றத்தில் 50 பேரும். ஈஸியாக புரியணும் அப்படின்னா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ வைஸ்ராயெல்லாம் இதில் எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர். கவர்னர் ஜெனரலோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கிறவங்களாம் இதில் எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர். அதே மாதிரி எலெக்டட் மெம்பர், இதுவும் ரொம்ப முக்கியமானது. எலெக்ஷன் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் நமக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க. லோக்கல் பாடிஸ்லேருந்து, சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து, அது மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்புறம் நாமினேஷன் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, அது நான் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட்டட் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. இந்த 4 பேர் சேர்ந்த அமைப்பு தான் இந்த 60 பேரில் இருப்பாங்க. இதில் முக்கியமான மிகப்பெரிய தவறு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் எலெக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம்களுக்கான தனி தொகுதி முறை அப்படின்றத ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருப்பாங்க. 1909 இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி முறை. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். 1907 ஏற்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் இவங்க வந்து மிதவாதிகள், தீவிரவாதிகள், முஸ்லீம் லீக் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்படும் இல்லைங்களா. ஸோ அதன் சூரத் இல்லைங்களா, அதன் அடிப்படையில் இவங்க வந்து தனி தொகுதி முறை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய பின்னாடி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவதற்கு இது ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கும். ஓகே, பட்ஜெட் பற்றி விவாதிப்பதற்கு இந்தியர்களுக்கு உரிமை தந்திருப்பாங்க. சப்ளிமெண்ட்ரி கொஸ்டினும் கேட்கலாம், துணை கேள்விகளையும் கேட்பதற்கான உரிமை அப்படின்றதையும் தந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நோ டிஸ்கஷன் இன் ஃபாரின் பாலிசி, இது வெளிநாட்டு உறவு பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ சட்டமன்றத்துக்கான பணிகள், உங்களுக்கான சட்டத்தை மட்டும் போடுங்க, நான் எந்த நாடை கைப்பற்றுறேன், உங்களுடைய இந்திய மன்னர்கள் பகுதியை நான் கைப்பற்றேன், அந்த இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. சத்யேந்திர சின்ஹா தான் வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோடைய முதல் உறுப்பினர், அதாவது கேபினட்டோடைய முதல் கேபினட் மினிஸ்டர் மாதிரி. இதுவும் ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமானது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1909 மார்லே மின்டோ மார்லே சீர்திருத்தத்தின் அடிப்படையில் வைஸ்ராயோடைய நிர்வாக கவுன்சிலில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஃபஸ்ட்டு மெம்பர் சின்ஹா. ஸோ இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்து நிறைய டைம் இதை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 1919, சரிங்களா, 1919. ஸோ 1919 மான்டெகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். ஸோ இந்திய வைஸ்ராயா செம்ஸ்போர்ட் இருப்பார், செயலராக மான்டெகு இருப்பார். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். ஸோ என்னென்னா இந்த டைரார்கி அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதாவது நம்மளுடைய டைரார்கி அப்படின்றது மாநிலங்களில் டைரார்கினா இரட்டை ஆட்சி முறை. கவர்னருக்கு ரிசர்வ்டு தொகுதி அப்படி, அதாவது ரிசர்வ்டு லிஸ்ட் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. ரிசர்வ்டுனா என்னென்னா லா அண்ட் ஆர்டர், இரிகேஷன், ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ரெவென்யூ, நில வரி, இதெல்லாம் வந்து கவர்னருடைய அதிகாரம். இதில் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம், இது நான் சொல்கிறது எல்லாமே மாகாணத்தில். சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய கவர்னர் தலைமையில் இருக்கக்கூடிய குழுவுக்கு தான் இருக்குது. சரிங்களா, கவர்னருடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி மாற்றப்பட்ட துறை அப்படின்றது நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மினிஸ்டர்ஸ்க்கு இந்த உரிமை அப்படின்னு இருக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னா 3000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் லேண்ட் ரெவன்யூ செலுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் மெம்பராகலாம். மெம்பரில் சிலர் வந்து அமைச்சராக மாறலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட் லிஸ்ட்டு, மாற்றப்பட்ட துறையில் எஜுகேஷன், அப்புறம் உள்ளாட்சி அரசாங்கம், சுகாதாரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸு,
அப்புறம் வந்து பொதுப்பணிகள், அப்புறம் வந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட், இதை அடிப்படையில் தான் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்து இதில் எல்லாத்துலேயும் சில சீர்திருத்தங்களை அவங்க நேரடியாக பண்ண ஆரம்பிப்பாங்க. எஜுகேஷனில், ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட்டில் இதில் சீர்திருத்தங்கள்லாம் பண்ணுவாங்க. நீதி கட்சி வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் நடந்த 1921 தேர்தலில் தான் ஜெயிச்சு உள்ளே வந்து சேவைகள் நிறைய பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து மாநிலத்தில், மத்தியில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ்ராயோடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கும் இல்லைங்களா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 3 பேர், முன்னாடி வந்து சின்ஹா வந்தார் முதல் உறுப்பினராக, இப்போ 6 பேரில் 3 பேர் வந்து கண்டிப்பாக இந்தியராக இருக்கணும் அப்படின்றத முதல்ல சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து பைக் கேமரல் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும், அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டு. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் பின்னால் லோக்சபாவாக மாறும், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் தான் ராஜ்யசபாவாக மாறும். 1919 சட்டத்தில் தான் இது ரெண்டையும் ஒன்றா கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் வந்து ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா. ஸோ இது வந்து 1919 இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பாராளுமன்ற முறை அமைப்பதற்கான அடிப்படையான அம்சம் 1919 தான் எடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த ப்ரொவின்ஷியலில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில் என்ன பண்ணியிருப்பாங்க, மெம்பர்ஸோடைய எண்ணிக்கையை 70% வரைக்கும் உயர்த்தியிருப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் முன்னாடி 1909 முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க. இதில் கிறிஸ்டியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆங்கிலோ இண்டியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சீக்கியர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா, இந்த கூத்தாடி 2 பட்டா, ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம், அந்த மாதிரி பிரித்தாழும் கொள்கை, டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை சின்ன சின்ன பகுதியாக பிரித்து அவங்களுக்கான சுய தேவை அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் பண்ணி அவங்களே மோதிப்பாங்க, நம்மளை யாரும் மோத மாட்டாங்க அப்படின்றது. இதை வந்து பிரிட்டிஷ் வந்து ரொம்ப சாமர்த்தியமாகவே ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க. விவசாயிகள், ஜமீன்தாரர்கள் அப்படின்னு பிரித்தாங்க, இந்து முஸ்லீம் அப்படின்னு பிரித்தாங்க, மன்னர்கள், சுதேச மன்னர்கள், மக்கள்கள் அப்படின்னு பிரித்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு செக்டார் வைஸு இவங்க வந்து பிரித்து ஆண்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, பிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எல்லா வகையிலுமே பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, பிராமின்ஸு, நான் பிராமின்ஸு. ஸோ நான் பிராமின்ஸ்க்கு இவங்க ரைட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. லீ கமிஷன் பின்னாடி 1923-26 வந்திருக்கும். அதுவும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு மாறுபாடாக இருக்கும் இந்த லீ கமிஷன் அப்படின்றதுங்க. ஓகே, அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் மொத்தமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 2/3 சரிங்களா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு மூலத்தில் 2/3 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ராவின்ஸில் இரட்டை ஆட்சி முறை அப்படின்றத ப்ராவின்ஸில் அதாவது பைகேமரலிசம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது என்னென்னா, இரு அவை முறை, மேலவை கீழவை. இப்போ சட்டப்பேரவை, சட்ட கீழவை அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, சட்ட மேலவை அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் கூட அது மாதிரி இருந்தது. இது வந்து 6 ப்ராவின்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க. பெங்கால், பாம்பே, மெட்ராஸு, அஸ்ஸாமு, பீகார், யுனைடெட் ப்ராவின்ஸு, இது மாதிரி இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க. முன்னாடி வந்து மத்திய அரசில் மட்டும் கொண்டு வந்தாங்க 1919 சட்டத்தில், அதாவது ராஜ்யசபா, லோக்சபா கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. அதே மாதிரியான ஒரு அமைப்பை மாநிலங்கள்லையும் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இப்போ கூட 6 மாநிலத்தில், இந்த 7 மாநிலத்தில்ங்களா, எத்தனை மாநிலத்தில் இருக்குது? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. எத்தனை மாநிலத்தில் இரு அவை முறை இருக்குது? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எத்தனை மாநிலத்தில் இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். தெலுங்கானாவில் இருக்குது, ஆந்திர பிரதேஷில் இருக்குது, பீகாரில் இருக்குது, அப்புறம் உத்தரப்பிரதேஷில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குங்களா. 6 ஸ்டேட்டு, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. வேறு எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது சரிங்களா. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க, அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி கமெண்டில் கூட சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபெட்ரல் லிஸ்ட்டு அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க, லிஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கும் வந்து இப்போ லிஸ்ட் இருக்கும், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அதுக்கப்புறம் வந்து பொதுப்பட்டியல், அது இல்லாமல் என்ஜிஓ பட்டியல் அப்படின்னு இருக்கும். 246 இருக்கும் இல்லைங்களா, 248 என்ஜிஓ பட்டியல் இருக்கும். ஸோ இந்த 3 பட்டியல்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபெட்ரல் லிஸ்ட்டில் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மத்திய அரசாங்கத்தோடைய அதிகாரம் இருக்கும். ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் அப்படின்றது இந்த சுதேச மன்னர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கான அதிகாரம். கண்கரன்னா ரெண்டுத்துக்கும் பொதுவானது. இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்தது சரிங்களா. அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் அட்டானமி, மாநில சுய ஆட்சி, முன்னாடி டிரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட்டு, ரிசர்வ்டு லிஸ்ட்டில் இருந்தது இல்லைங்களா. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, கவர்னர் எதேச்சை அதிகாரத்தோடு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவரை தூக்கணும் அப்படின்றதுனால மாநில சுயாட்சி முறை அப்படின்றத அறிமுகப்படுத்தினாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஆர்பிஐ வந்திருக்கும் 1935 தான். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா.
ஸோ நிறைய இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நம்ம ஹிஸ்ட்ரியில் வரப்ப ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணுறப்ப நம்ம சொல்லுவாங்க. அடுத்து இந்திய சுதந்திர சட்டம் 1947, சரிங்களா. பல போராட்டங்கள், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இது இந்திய தேசிய இராணுவத்துடைய பங்களிப்பு, நிறைய பங்களிப்பு இருந்ததுனால இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்துடலாம். முதல் உலக போரில் இங்கிலாந்து அடி செம்மையாக வாங்கி உலக பேரரசாக அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உதயமாயிருக்கும். அவங்களால வாங்கின கடனை அடைக்க முடியாது. ஒரு போர் நடந்தால் அதுக்கப்புறம் வரக்கூடிய வருஷங்கள் மிக கடுமையாக இருக்கும். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா போர்னால அதிகமான பொருள் இழப்பு வந்திருக்கும். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே ஒரு 7-8 வருஷம் ஆகும். அப்படின்றப்போ ஒரு பெரிய நாடு, இந்தியா மாதிரி நாட்டை நம்மளால் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கும். இந்திய தேசிய இராணுவத்தினால இங்கே இருக்கக்கூடிய ட்ரூப்பை வச்சுட்டு இந்தியாவில் ஆட்சி செய்ய முடியுமா? ஏன்னா எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு எதிராக திரும்பி இருப்பாங்க. ஸோ அதனால் சுதந்திரம் தந்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு இங்கிலாந்து வந்திருக்கும். ஸோ எப்படி சுதந்திரம் தந்தாங்க அப்படின்றத நான் ஒரு 10ல் ஒரு பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. 10 பாயிண்ட் இருக்கும். நம்ம பின்னாடி கிளாஸில் கூட பார்ப்போம். ஓகே. ஸோ இந்திய சுதந்திர சட்டம் அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு 2 நாடாக பிரிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. மவுண்ட் பேட்டன் தான் ரொம்ப மிக முக்கியமானவர் இருப்பார். இந்திய சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக மவுண்ட் பேட்டன் கொஞ்ச நாள் இருப்பார். அதுக்கப்புறம் தான் ராஜாஜி விஜயராகவாச்சாரியார் இருப்பார். ராஜாஜி இருப்பார், சரிங்களா. ஸோ ராஜாஜி தான். ஸோ ரொம்ப முக்கியமானது 1947 இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றத ராட்க்ளிஃப் கொண்டு 2ஆக பிரிப்பாங்க. அவர் ஒரு லாயரு. அவரை இந்தியாவுக்கு பிரிப்பதற்கான அனைத்து அதிகாரத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 14 ஆகஸ்ட் 1947 பாகிஸ்தானும், 15 ஆகஸ்ட் 1947 இந்தியாவும் சுதந்திரம் வாங்கியிருக்குங்க. ஸோ இந்த சட்டத்தோடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையில் இருக்கக்கூடிய ஃப்ளோ இதுதான். நான் இதில் முக்கியமான எசன்ஸாக இருக்கக்கூடிய முக்கிய பாயிண்ட்டை மட்டும் நான் சொன்னேன். நான் இதை ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு நம்ம கிளாஸ் தான் எடுக்கணுங்க, சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஃப்ளோவை மட்டும் நீங்கள் ஓரளவு பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமில் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி 2 கேள்வி கட்டாயமாக கேட்பாங்க.